கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 12ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 12ஆம் அதிகாரமும் 11ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சிதான். நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயர்களையும் தேவன் கடிந்து கொண்டதைக் கண்டு அவர்கள் மிக கோபமாகி மூர்க்க வெறியோடே அவரிடத்தில் அநேக காரியங்களை பேசும்படி தூண்டுகிறார்கள். காரணம் ஏதாகிலும் அவர் பிழையை கண்டுபிடித்து அவர் மேல் உபாதைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஏவுகிறார்கள். நமது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மக்களை சந்திப்போம். நம்மை தூண்டி பேச வைத்து நமது வார்த்தைகளை பிடித்து நம்மை நியாயம் தீர்த்து தண்டனைக்கு உட்படுத்துகிற அதிகாரிகளையும் காணலாம். கிறிஸ்தவத்திலே அநேகர் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் காணலாம். நாம் கிறிஸ்துவைப் போல மாற வேண்டிய நாம் வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு பரிசேயர்களையும் நியாயசாஸ்திரிகளையும் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் மிக கவனமாக செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் அங்கிருந்து விலகிச் செல்ல எத்தனிக்கிறார். அத்தருணத்திலே அநேகமாயிரமான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருந்தார்கள். இந்த நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயர்களையும் கண்டு இந்த ஏழை மக்களை அவர் மறந்துவிடவில்லை. அவர்களுக்கு தொடர்ந்து போதிக்கிறார். உடனே தன்னை பின்பற்றி வருகிற மக்களை பார்த்து தைரியமாக, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி பி கேர்ஃபுல் அபவுட் தேர் ஆட்டிடியூட் என்று வார்னிங் பண்றார். உண்மையற்றவர்கள், நிலையற்றவர்கள், அழிவுக்கு ஏதுவானவர்கள் என்று தெளிவாக கூறுகிறார். கிறிஸ்து வேத பிரமாணத்தின் வார்த்தைகளின் நிறைவேறுதலாக வந்தார். நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் அதே வேத பிரமாணத்தை கையிலே வைத்து கொண்டு அதன் மூலமாக லாபம் ஈட்டி கொண்டிருந்தார்கள், சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து தன்னை இழக்க வந்தார். அதனால் நமது வாழ்க்கை யாரை பின்பற்றுகிறது, யாரை பிரதிபலிக்கிறது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிறக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்றும் நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் கணக்கு ஒப்புவிக்கப்படும் என்று படித்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக தேவன் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யாரிடத்தில் போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்துவிடும் என்றும் சொல்லுகிறார். ஏர் கேரிஸ் அண்ட் மைண்ட் ரிசீவ்ஸ். நாம் பேசுவதை காற்று எடுத்து சென்று அதை யாரிடம் போய் சேர்க்க வேண்டுமோ சேர்த்துவிடும். ஆதலால் நாம் பேசுவது கிறிஸ்துவனால் சாரமேறியனதாய் இருக்க வேண்டுமே ஒழிய பிசாசுத்தனங்களாய் இருக்கக்கூடாது, விரோதமானவைகளாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்து என்று சொல்லும் போதெல்லாம் அன்பு என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இங்கே 4ஆம் வசனத்திலே சிநேகிதரே என்று அழைக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். என்னை குறித்து நீங்கள் பேசுவதனாலே, அன்பை குறித்து நீங்கள் பேசுவதனாலே நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள், உங்கள் சரீரத்தை நியாயப்படுத்துகிறவர்களை, தண்டனைக்கு உட்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏனெனில் நீங்கள் பிதாவினால் மறக்கப்படுவதில்லை. மிக குறைந்த விலையிலே விற்கப்படுகிற இந்த குருவிகள், அவைகளுக்கு உணவு கொடுப்பவர் ஆண்டவர். தானாய் வளர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது, அதை பிடித்து மனிதன் வியாபாரமாக்குகிறான். ஆனால் பிழைப்பூட்டுகிறவரோ கர்த்தர். இந்த குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் தேவனுக்கு. தேவன் உங்களுடைய மூளை முடுக்கெல்லாம் அறிந்திருக்கிறார். உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். அந்த அளவுக்கு உன்னை அதிகமாய் அறிந்தவர். ஆதலால் அந்த தேவனை நீ அறிந்து கொள். நீ அறிந்து கொண்டால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மனுஷர்களுக்கு முன்பாக நீ சாட்சியாக கூறு. கிறிஸ்துவாகிய எனக்காக நீ வாழ்வாயானால் உனக்கான காரியங்களை நான் செய்வேன். என்னை மறுதலிப்பாயானால் நானும் பிதாவின் சமூகத்திலே உன்னை மறுதலித்து விடுவேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு விரோதமாக சொல்லப்படுகிற சகல தூசணங்களும் மன்னிக்கப்படுவதில்லை. சகல பாவத்திற்கும் சகல தூசணங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியான விரோதமாய் பேசப்படுகிற காரியங்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஆதலால் பேச்சு மிக கவனமாய் இருக்க வேண்டும். அதே வேளையிலே சாட்சி சொல்லி பிடிபட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னதை பேச வேண்டும் என்று பயப்பட வேண்டாம். அப்பொழுது நீ என்ன பேச வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவராயிருப்பார். நமது பேச்சை நாம் கண்ட்ரோல் செய்து இருக்கும்போது, கிறிஸ்துவின் வார்த்தையால் சாரமேறி இருக்கும்போது நாம் என்ன பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து வெளிப்படுத்துவார். ஆமேன். பிசாசின் பேச்சுக்கும் மனித பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை பேசுவோம். ஆமேன்.
பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் நியாயசாஸ்திரியரையும் குறித்தே இங்கே தேவன் சொல்லி வருகிறார். அவர்கள் எல்லோரும் சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் மிகுந்த செல்வந்தர்களாகவும் இருந்தார்கள். ஆலயத்தின் ஊழியத்திலே ஆன்மீக காரிய போர்வையிலே செல்வ சீமான்களாய் இருந்தார்கள். ஆதலால் தேவன் அவர்களை மதிகேடர்களே ஐஸ்வர்யவான்களை பற்றி ஒரு ஓமையை சொன்னார் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசி எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். ஆனால் அங்கே வந்திருந்த ஒரு மனிதனோ செல்வந்தனோ தனக்கு உண்டான சொத்து பிரச்சனையிலிருந்து பாகம் பிரித்து தரும்படி இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறான். இப்படியெல்லாம் கிறிஸ்துவுக்கு சோதனைகள் உண்டாகிறது. அப்பொழுதே அவர்களுக்கு சனகடரின் என்று சொல்லக்கூடிய சங்கங்களும் ஆராதனைகளே சின்ன சின்ன குழுக்கள் கூடி நியாயம் தீர்ப்பதும் அவர்கள் மத்தியிலே இருந்தது. ஆதலால் கிறிஸ்து என்னை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க இந்த வேலைக்கு என்று சொல்லி அவர் கேட்கிறார். சொல்லிவிட்டு தமது சீசர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். மாய்மலமாய் வாழுகிற வாழ்க்கையிலிருந்து எச்சரிக்கையாயிருங்கள். பேசுகிற பேச்சிலே எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசையின் மேல் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பொருளாசை ஆஸ்தி, திரளான ஆஸ்தி மனிதனுடைய ஜீவன் அல்ல. நிறைய ஆஸ்தி இருப்பதனாலே மருத்துவம் பார்த்து பிழைக்க முடியாது என்பது பல அற்புதங்கள் நமக்கு முன்னோடியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆஸ்தியெல்லாம் செலவழித்தும் அவள் சுகமடையாமல் இருந்தாள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதனால் உயிர் திரளான ஆஸ்திக்கு இணையானது அல்ல. ஆரோக்கியம் ஆஸ்திக்கு இணையானது அல்ல. அதை ஒரு ஓமையினாலே விளக்கப்படுத்துகிறார். இந்த உலக சம்பத்துக்களை சேர்த்து வைக்கலாம், ஆனால் உயிர் பிச்சை தேவன்தான் தர வேண்டும். ஆஸ்தியிலே நான் பணக்காரன் என்று சொல்லலாம், ஆனால் சரீரத்திலே ஆரோக்கியத்தை தேவன்தான் பிச்சை போட வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே நாம் தேவ சமூகத்திலே பிச்சைக்காரர்களாய் இருக்கிறோம். பணத்தால் உலகத்தை வாங்கலாம், உயிரை வாங்க முடியாது. 21ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிரு. கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை செய்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிரு. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்துவை என்று சொல்லுவதை பார்க்கிறோம். மீண்டும் அவர் தமது சீசர்களை நோக்கி, நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு என் பின்னாலே வந்ததினாலே நீங்கள் என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது இந்த எர்த்லி மேட்டர்ஸ்க்காக கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் பெரியது. ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா நீ உயிரோடு இருந்துடலாம், ஆனால் நீ உயிரோடு இல்லைன்னா மூட்டையாக சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. உடையை காட்டிலும் சரீரம் விசேஷித்தது. கோடியாக பணம் இருந்தாலும் ஐசியூவில் இருந்தால் அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு தான் படுத்திருக்கணும். நமக்கான எந்த ஆடையும் அணிய முடியாது. காகங்களுக்கு தேவன் பிழை பூட்டுகிறார், உங்களையும் அவரே பிழைப்பூட்டுகிறார். நாம் தண்ணீர் குடிக்கும்போது ஜீவ தண்ணீரே நன்றி என்றும், சாப்பிடும்போது ஜீவ அப்பமே நன்றி என்றும், காலையிலே எழுந்ததும் என் ஜீவனே இயேசு கிறிஸ்துவே நன்றி, குழப்பமான வேளைகளிலே வழியும் சத்தியும் ஜீவனுமானவரே நன்றி, தனிமையை உணரும் வேளையிலே நல்ல திராட்சை செடியே உண்மையிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நமது சகல காரியங்களையும் உண்பதாயிருந்தாலும் புசிப்பதாயிருந்தாலும் கிறிஸ்துவுக்கென்று செய்யப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை உணர்ந்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலக சம்பத்துகளால் நாம் வாழவில்லை, தேவனின் அனுகிரகத்தினால் வாழ்கிறோம், உயிர் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காட்டு புஷ்பங்கள் மடிந்து அக்கினியிலே போடப்படுகிறது. அதையே தேவன் இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் படைத்து உடுத்துவிப்பாரானால் நீங்கள் சந்தேகப்படாமல் இருங்கள். உங்களை உடுத்துவிப்பதும் உங்களை போஷிப்பதும் அதிக நிச்சயம். இவைகளை எல்லாம் இந்த உலகத்தார், இந்த எர்த்லி மேட்டர்ஸ், பரலோக வாழ்க்கை விரும்பாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் இதை நாடி தேடுவீர்களானால் பரலோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. இந்த பூமியில் நீங்கள் வாழ வரைக்கும் இது உங்களுக்கு தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார், தமது பிள்ளைகளுக்கு தருவார். நீங்களோ அவரை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவருடைய ராஜ்யம் ஆளுகை இந்த பூமியிலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேடுங்கள். சிறுமந்தையே பயப்படாதே, தன்னுடைய ராஜ்யத்தையே அவர் உனக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது இந்த சின்ன காரியங்களை தரமாட்டாரா? God is willing to give you the great things. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதலால் இந்த பூமியிலே உங்களுக்கென்று வைத்திருக்கிறவளை விற்று பிச்சை கொடுங்கள்.
அதாவது நிறைய சேர்த்து வச்சிருக்கிறீங்க, மனசுல குத்தப்பட்டுட்டீங்க அப்படின்னா, வித்துருங்க, வித்துட்டு பிச்சை குடுத்துருங்கன்னு சொல்றாரு. பரலோகத்துல இருக்கிற பணப்பையும், பரலோகத்துல இருக்கிற பொக்கிஷமும் பழமையாய் போகாதாம், குறைந்து போகாதாம். திருடர்களோ பூச்சியோ அங்கே இல்லையாம். என் மனம் பரலோகத்தை பொக்கிஷமாக நினைத்தால் என் மனம் பரலோகத்தை நாடும். என் தேவன் இருக்கிற இடம்தான் பரலோகம். கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதுதான் வாழ்வு என்பதை உணர்ந்து, கிறிஸ்துவே உம்மோடு வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, இந்த உலக பிரகாரமான பொருட்கள் இருந்தாலும் இல்லாவற்றாலும் அவற்றின் மேல் வைத்திருக்கிற பற்றை நாம் விட்டு, நம்பிக்கையை விட்டு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வோம். இதை செய், இதை கொடு, இவருக்கு கொடு என்று தேவன் சொன்னால் அதை செய்து விடுவோம். அப்படி செய்து விழித்திருக்க வேண்டுமாம். தன் எஜமானுக்காக விழித்திருக்க வேண்டுமாம். எப்பொழுது வேணாலும் அவர் தட்டுவாராம் கதவை. காத்திருந்து ஆயத்தமாயிருந்து திறக்க வேண்டுமாம். இப்படி அவர் எத்தனை ஜாமமாகி ஆனாலும் வருவார் என்று காத்திருக்க வேண்டுமாம். அவர்கள் பாக்கியவான்களாம். அவர் அப்படி நம்மை பார்க்கும்போது சந்தோஷப்பட்டு அவர் வந்து நமக்கு ஊழியம் செய்வாராம். ஒரு தாய் தகப்பனுடைய வருகைக்காக காத்திருக்கிற குழந்தைகளை போல வந்ததும் தகப்பனும் தாயும் குழந்தையை மடியிலே வைத்து கொண்டு அதற்கு பாலூட்டவும் அதற்கான உணவு கொடுக்கவும் விளையாடவும் செய்வது போல தேவன் நமக்கு பணிவிடை செய்வாராம். ஆமென். இப்படி விழித்திருந்தால் அசுத்த ஆவியானவனாகிய பிசாசு வந்து நம்மை திருடாதபடிக்கு காத்து கொள்ளலாம். அதுபோல எப்பொழுது திருடன் வருவான் என்று நமக்கு தெரியாதது போல கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆதலால் ஆயத்தமாகி இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பிற மனிதர்கள் மேல் அதிகாரிகளாய் இருக்கிறார்களாம். பிற ஆத்துமாவை குறித்தான உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறார்களாம். நீங்களும் நானும் தான். அவர்கள் சக மனிதர்களிடத்தில் கிறிஸ்துவின் பணியை குறித்து, கிறிஸ்துவின் பணி செய்யப்பட வேண்டிய தருணங்களை குறித்து, தேவைகளை குறித்து பகிர்ந்து கொள்வார்களாம். அதனால் உண்டாகும் பலன்களை போதிக்க வேண்டுமாம். 42ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்படி தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை குறித்தான பணியை குறித்தான பகிர்வு இல்லாமல் அந்த வேலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு பிறரை வஞ்சிக்கவும், அடிக்கவும், புசிக்கவும், குடிக்கவும், வெறிக்கவும் என்றால் ஆன்மீக வார்த்தைகளாலே, ஆன்மீக பணிகளிலாலே உலக சம்பாத்தியத்தை சம்பாதிப்பது உண்மையற்ற ஊழியக்காரனாய் இருப்பதற்கு அடையாளம். அதனால் எஜமான் வந்து பார்க்கும்போது பிறருக்கு நாம் போதிக்க வேண்டிய, வாழ்வியலிலே வாழ்ந்து காட்ட வேண்டிய கிறிஸ்தவத்தை, கிறிஸ்துவின் தன்மையை, கிறிஸ்துவின் பணியை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் கட்ட மறப்போமானால் உண்மையில்லாதவர்களுடைய பங்கு நியமிக்கப்படும், பிசாசோடு பங்கு நியமிக்கப்படும். அறிந்திருந்தும் ஆயத்தமாய் இல்லாவிடில் அநேக அடிகள் அடிக்கப்படும். எவனிடத்தில் அதிகமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகமாய் தேவன் கணக்கு கேட்பார். மணி, பொருள், அறிவு, வாய்ப்பு இவைகளெல்லாம் அடங்கும். 49ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது சில வேளைகளிலே குழப்பமாய் இருக்கும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். ஏனெனில் பூமியிலே அவ்வளவு பாவம் நிறைந்திருந்தது. அவர் நொடி பொழுதிலே அதை அழித்து விட முடியும். இப்படி பல முறை தேவன் அழித்தார். சோதம், கொமாரா, நோவாவின் காலம் என்றெல்லாம் பூமி மறுரூபத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. பூமியில் இருக்கிற பாவத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவானவர் நேரடியாக வந்து அக்கினியினாலே எரித்து போட வேண்டும் என்று இருக்கிறது போல இருக்கிறது. ஆனாலும் ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறாராம். பிஃபோர் ஜட்ஜிங் he want to give us one more chance. நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பாக மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்பினாராம். ஆதலால் அவரே அந்த வாய்ப்பாக மாறி அவர் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் அது முடியும் அளவுக்கும் பொறுமையா இருந்து இந்த பாவிகளை சகித்துக் கொள்கிறாராம். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், கிருபையோடு நின்று விடுவேன் என்று அல்ல, நான் நியாயம் தீர்க்க வருவேன் நியாயாதிபதியாக. அதுதான் எனது உண்மையான வேலை. அதை செய்வதற்கு முன்பாக உனக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். இதை நீ புரிந்து கொண்டவர்கள் என்னை பின்பற்றுவார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் பிசாசை பின்பற்றுவார்கள். இப்படி வீடுகளிலே பிரிவினை உண்டாகும். வானத்தை பார்த்து மழை வருமென்றும் வெயில் வருமென்றும் புயல் வருமென்றும் தோற்றத்தை அளக்க நிதானித்த தெரிந்த உங்களுக்கு கிறிஸ்துவை குறித்தான காலத்தை நிதானிக்காமல் போனதென்ன? ஆத்துமாவை குறித்த, ஆவியை குறித்த கரிசனை படிப்பினை இல்லாமல் போனதென்ன? நியாயம் இன்னதென்று நீங்கள் நிதானியாமல் இருக்கிறதென்ன என்று வேதனைப்படுகிறார்.
58, 59 வசனங்களிலே இறுதி காலங்களிலே தேவன் இந்த உலகத்தை அறுவடைக்கு நேராக வழிநடத்தும் போது தவறு செய்தவர்களை எதிராளியானவன் அழைத்து கொண்டு வந்து தேவ இயேசு கிறிஸ்து முன்பாக நிறுத்துவதற்கு முன்பாகவே மனம் புரிந்துவிடு. நியாயாதிபதி உன்னை சிறைச்சாலை அடைப்பதற்கு முன்பாக உன் எதிராளியோடு ஒப்புரவாகிவிடு என்றால் கிறிஸ்தவிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிடு. அவர்தான் உனக்கு முன்பாக அனுப்பப்பட்ட தூதனானவராய் இருக்கிறார். அவரே நியாயாதிபதியாய் வந்து உட்காரும் காலம் வரும். தூதனானவராய் இருக்கும்போதே அவரிடத்தில் ஒப்புரவாகிவிடு. நியாயாதிபதியாய் வந்து உட்கார்ந்திருக்கும் போது அவரிடத்தில் பேச முடியாது என்று சொல்லி உலக பிரகாரமான ஒரு வக்கீல் ஒரு நியாயாதிபதியாய் மாறுவதும் நியாய தீர்ப்பு செய்யப்படுவதும் போது அனைத்தையும் கொடுத்து தீர்க்கும்படியான தண்டனை பெனால்ட்டி பே பண்ண வேண்டியது வருவது போலவும் கிறிஸ்து தனது நியாய தீர்ப்பை சித்தரித்து இங்கே பேசுகிறார். நமது எண்ணங்களும் சிந்தைகளும் செயல்களும் வேலைகளும் சேமிப்பும் அனைத்தும் கிறிஸ்துவை மையப்படுத்துவதாய் அமைவதாக. தேவன் தாமே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்வதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிநடத்துவாரா.